கோவை மாவட்டம் மருதமலை முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள கோவில் 7வது படைவீடாக முருக பக்தர்கள் போற்றி வழிபடும் பெருமைக்குரியது. இந்த கோவிலில் பெரும் பொருட்செலவில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் நடந்து வரும் திருப்பணிகளை பார்வையிட அமைச்சர் சேகர்பாபு வந்திருந்தார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா மற்றும் அதிகாரிகள் வந்திருந்தனர். செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் பாபு, மருதமலை முருகன் கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சமாக முருகப்பெருமானுக்கு 180 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக இருக்கும் என கூறினார். சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக மின்கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை இன்னலுக்குள்ளாக்கி கொண்டிருக்கும் திமுக விளம்பரத்திற்காக கண் துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரையும் ஏமாற்றி வருகிறது. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூரில் மட்டும் 12 கிலோவாட்ஸ் மின் சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சுமார் 52,367 சிறு தொழிற்சாலைகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசின் மின் கட்டண உயர்வால் இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. எனவே இந்த சிறு தொழிலுக்கான மின்சார இணைப்பு வகையை 3Bயில் இருந்து 3A ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று தொழில் நிறுவன கூட்டமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர். இதனால் மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு 9.60 இருந்து 4.65 ரூபாயாக குறையும். திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்று 12 கிலோவாட்டிற்கு மின் சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் நிறுவனங்களை 3Bயில் வகையில் இருந்து 3A1 வகைக்கு மாற்றுவது குறித்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் கருத்தை பெற்ற பின் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதனையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 அன்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் 12 கிலோவாட் மின் சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கட்டண வகையை 3B வகையிலிருந்து 3A1 வகைக்கு மாற்றலாம் என்றும், இந்த மாற்றம் இனிவரும் காலங்களுக்கான மின் கட்டண கணக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இந்த நிறுவனங்கள் 12 கிலோவாட் மின் சுமைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது தானியங்கி முறையில் அவர்களுக்கான மின் கட்டணம் 3B பிரிவுக்கு மாற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டு சுமார் 1.5 ஆண்டுகள் கடந்தும் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணமே வசூலிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட நவாஸ்கனி கமுதி பகுதியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அனுமதி பெறாத வாகனத்தில் பிரச்சாரம் செய்ததாக கமுதி போலீசார் தேர்தல் விதிமுறை வழக்கை பதிவு செய்திருந்தனர். ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி MP நவாஸ்கனி உள்ளிட்ட 7 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் எந்த குற்றமும் செய்யாத நிலையில் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி P. வேல்முருகன், வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் நவாஸ்கனியின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் தொடர்ந்து நடந்த விசாரணையில் அவரது தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது என்பது வழக்கு ஆவணங்களில் தெரிய வருகிறது. குற்றச்சாட்டுகளுக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி நவாஸ்கனியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வேங்கை வயல் வழக்கை நீதித்துறை நடுவர் கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என்று சிறப்பு கோர்ட்டில் CBCID மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அதனை ஏற்கக்கூடாது என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பதிவான FIR நகல் இணையதளத்தில் கசிந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் FIR லீக்கான விவகாரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் FIR கசிவு தொடர்பாக தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். அப்போது மாணவியை பாதுகாக்க எந்த நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் தயாராக இருந்தோம் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் கூறியதாவது, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு FIR நகல் இணையத்தில் வெளியிட்டது யார்? இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எவ்வளவு நேரம் டவுன்லோடு செய்யும் நிலையில் FIR இருந்தது? தற்போது இணையத்தில் மாணவியின் தரவுகள் உள்ளதா? மாணவிக்கு இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இந்த தொகையை FIR லீக் ஆனதற்கு காரணம் இருந்தவரிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும். FIR பதியும் முன் மாணவிக்கு உரிய ஆலோசனை வழங்கியிருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவியின் செயல்கள் தான் குற்றச்சாட்டு
செயல் நடப்பதற்கு காரணம் என்று சித்தரிக்கும் வகையில் எஃப்ஐஆர் உள்ளது. மாணவியின் மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசு வக்கீலிடம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இதையடுத்து சென்னை போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஒரு மாதமாக சீமானின் பேச்சு, தமிழீழம் குறித்த அவரது நிலைப்பாடு, தமிழீழம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொழி என்பது எப்படி பிரதான அரசியலோ அதுபோல ஈழம் என்பதும் தமிழகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் என பல்வேறு தரப்பினர் ஈழத்திற்கு சென்று வந்திருந்தாலும் அவர்களுக்கு பின் அந்த மண் முற்றிலுமாக துடைக்கப்பட்டு அழித்தொழிக்கப்படவில்லை. தமிழீழத்திற்கு சீமான் சென்று வந்த பின் ஒட்டுமொத்தமாக தமிழீழம் அழிக்கப்பட்டுள்ளது. 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் இயக்குனர் எனும் போர்வையில் இருந்த சீமான் தமிழீழ விடுதலை புலிகளின் பதுங்கு இடங்கள், போர் தளவாடங்களை உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். இப்போது வரும் ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் மன இறுக்கத்தையும் உருவாக்குகிறது என கூறினார். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் கடந்த 2021 மார்ச் 27 தொகுதியில் உள்ள கருங்குளம், கோழிப்பத்தி கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி திமுக கொடிக்கம்பங்களை நட்டு தோரணங்கள் கட்டி பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசை ஆதரித்து 2021 ஆண்டு ஏப்ரல் 2 ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி 15 வாகனங்களில் பிரச்சாரம் செய்ய வந்ததாகவும் பட்டாசு வெடித்ததாகவும் சாலை கிராமம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த இரு தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்யவும் கோரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இரு மனுக்களும் நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது அமைச்சர் தரப்பில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும், வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என மறுத்துவிட்டார். மேலும் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி 17 தள்ளி வைத்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.